ஆணவ கொலை. இந்த ஆணவ கொலைக்கு முடிவு தான் என்ன? இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? இது எத்தனை நாளா தொடர்ந்து நடந்துட்டே இருக்க போகுதுன்னு என்ன வழி தெரியல. இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஆணவ கொலைக்கான தனி சட்டம் இதுவரை ஏற்ற மாட்டாங்க, நடைமுறை கொண்டு வர மாட்டாங்கன்றது அது என்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுதான். பட் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட் பண்ணணும்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதுக்கான ஒரு சட்டத்தை ஏதாச்சும் கடுமையான தண்டனைகள் ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே இது கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல நடந்த திருநெல்வேலி கவின் இஷ்யூ அதான் சொல்றதுக்குள்ள நிறைய சைடு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா நியூஸ்ல அது ட்ரெண்டிங்ல போச்சு. பட் அந்த பொண்ணு இப்போ ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருச்சு, நான் லவ் தான் பண்ணேன், இதுக்கும் என் பேரண்ட்ஸ்க்கு இந்த சம்மந்தம் கிடையாது, இந்த இஷ்யூ பற்றி பேசாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிச்சு. ஸோ நம்ம அதை டச் பண்ணலாம், அது இருக்கட்டும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆணவ கொலை, இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்ட் டைமில் அஜித்குமார் அவரோட லாக்அப் டெத்து, அதுக்கு முன்னாடி திருப்பூர் நடந்த வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும். எந்த கட்சியாகவும் இருந்துட்டு போகுது, எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி இடம் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணுன்றதான் மெயின் கான்ஃப்ளிக்ட். உங்களுக்கு என்ன தோணுது இந்த இஷ்யூ பற்றி? அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா? ஏதாச்சும் சட்டம் வச்சா அதில் எந்த மாதிரி தண்டனைகள் இருக்கலாம், அந்த சட்டம் எந்த மாதிரி இருக்கலாம்ன்றத உங்களை ஏதாச்சும் ஐடியா கீழே கமெண்ட் பண்ணிட்டு